Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மணல் மாஃபியாக்களிடம் லஞ்சம் கேட்டு பேரம் பேசும்படி காவலரிடம் பேசியதாக ஆடியோ வெளியான விவகாரத்தில் சிக்கியிருக்கும் உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் தான் இவர். எப்பவுமே ஒரு நாள் ஓட்டானா மினிமம் 5 ரூபாய், சரியா? அதே 3 வண்டின்னு சொல்றதுனா நம்ப கூடாது, அதிகமா தான் ஓட்டுவான், சரியா? எப்பயுமே அவன்கிட்ட பேரம் பேசி 5 ரூபாய் டிஎஸ்பிக்கு 1 ரூபாய் உங்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட எலவனாசூர் கோட்டை, எடைக்கல், திருநாவலூர், களமருதூர், எரையூர் உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரங்களில் டாரஸ் லாரிகள் மற்றும் டிராக்டர்களில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் அள்ளப்படுவதாக புகார் கூறப்படுகிறது. இது தவிர கூழாங்கற்கள், வண்டல் மண் உள்ளிட்டவைகளும் சட்டவிரோதமாக திருடப்பட்டு அண்டை மாவட்டங்களுக்கு லாரிகளில் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் உள்ளூர் பொதுமக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொடிகட்டி பறக்கும் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டிய காவல்துறையினரும் வருவாய் மற்றும் கனிம வளத்துறையினரும் கைகளை கட்டி வேடிக்கை பார்ப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இயற்கை நல ஆர்வலர்கள். இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளராக இருந்த பிரதீப் தன்னுடன் இருந்த காவலரிடம் மணல் மாஃபியாக்களிடம் லஞ்சம் கேட்டு பேரம் பேச அறிவுறுத்துவதை போன்ற ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்பவுமே ஒரு நாள் ஓட்டானா மினிமம் 5 ரூபாய், சரியா? அதே 3 வண்டின்னு சொல்றதுனா நம்ப கூடாது, அதிகமா தான் ஓட்டுவான், சரியா? எப்பயுமே அவன்கிட்ட பேரம் பேசி 5 ரூபாய் டிஎஸ்பிக்கு 1 ரூபாய் உங்களுக்கு. புதுக்கோட்டை லாரிகளில் மணல் கடத்துவதற்கு ஒரு லாரிக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்றும் டிஎஸ்பிக்கு 5000, உனக்கு 1000 ரூபாய் என பேரம் பேசும்படி அந்த காவலருக்கு டிஎஸ்பி பிரதீப் அறிவுறுத்துவதாக அந்த ஆடியோவில் பதிவாகி இருக்கிறது. 4 ரூபாயா? 4 நாள் தான் ஓட்டானா? எப்பவுமே ஒரு நாள் ஓட்டானா மினிமம் 5 ரூபாய், சரியா? அதே 3 வண்டின்னு சொல்றதுனா நம்ப கூடாது, அதிகமா தான் ஓட்டுவான், சரியா? எப்பயுமே அவன்கிட்ட பேரம் பேசி 5 ரூபாய் டிஎஸ்பிக்கு 1 ரூபாய் உங்களுக்கு, சரியா? அவன்கிட்ட பேசிடுவாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் மத்தியில் இந்த ஆடியோ பரவி வைரலான நிலையில் டிஎஸ்பி பிரதீப்பை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மேலும் ஆடியோ குறித்த விசாரணைக்கும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்க வேண்டிய காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரே மணல் மாஃபியாக்களிடம் லஞ்சம் கேட்க சொல்லி பேசிய ஆடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மணல் கடத்தல் கும்பல்களோடு தொடர்பில் உள்ள அனைத்து அரசுத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் சகா தேவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.